ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் சொல்ல போறேன். மந்த்லி வைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். மந்த்லி உங்களால ஒரு 2000 rupees சேவ் பண்ண முடியுது. 2000 rupeesக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சேவிங் பிளான் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்ணலாம், அந்த அமௌண்ட் வந்து எப்படி உங்களுக்கு டபுளா லாங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கிடைக்குங்கிறதுக்கான வழி தான் இது. ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. லார்ஜ் கேப் ஈக்விட்டிஸ்ல 60% இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அமௌண்ட் வைஸ் வந்து 1200 rupeesக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல 25% அப்படின்னா அமௌண்ட் வைஸ் 500 rupees. நெக்ஸ்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல 10% இன்வெஸ்ட் பண்ணுங்க. அமௌண்ட் வைஸ் 200 rupees. ஓகே, நெக்ஸ்ட் பென்னி ஸ்டாக். பென்னி ஸ்டாக்ஸ்ல ஒரு 5% இன்வெஸ்ட் பண்ணுங்க. அமௌண்ட் வைஸ் 100 rupees. ஓவராலா நான் 2000க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான சொல்லிட்டேன். இதே மாதிரி ரேஷியோல பிரிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த அமௌண்ட் எல்லாமே ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது அதிகமா இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. பிளஸ் உங்களுக்கு இதே போல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், பென்னி ஸ்டாக்ஸ் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வேணும், இதுல சூப்பரா இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்க, அந்த ஸ்டாக்ஸ் என்னன்னு தெரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. உங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. Thank you.